இந்த சீசன்ல மட்டும் தான் லவ் கண்டென்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல பெருமைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா பொசுக்குன்னு பார்த்தா முந்தானேத்து 2 லவ்வர்ஸ் என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி விஷால் அண்ட் தர்ஷிகா, இப்போ இன்னைக்கு கிளம்ப போற அன்சிதா நேத்து புதுசா ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டு போயிட்டாங்க. அது என்ன தெரியுமா? அன்சிதாக்கு விஷால் மேல லவ்வா. அப்பா அவரோட வாழ்க்கை அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து டீடைலா சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் போவானா நீ போவானான்னு தெரியாதனால யார் போனாலும் வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன தயவு செஞ்சு மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு விஷால். இங்க மட்டும் இல்லாம வெளியே போனதுக்கு அப்புறம் நீ எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா க்ளோஸ் பர்சனாலிட்டின்ட்டாரு. வார்த்தை பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு சொல்லியா தரணும்? டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். அவன் இன்னும் திருந்தல மாமா. சரி, பேலன்ஸை முடிச்சிடறேன் கேளுங்க. அதுக்கு நம்ம அன்சிதா என்ன கேட்டாங்க, ஒருவேளை நான் போயிட்டா நீ எல்லாம் போக மாட்டேன், ஒருவேளை அப்படி போயிட்டேன்னு வச்சுக்க வெயிட் பண்ணி எனக்காக. அப்படி ஒருவேளை நம்ம 2 பேருமே போல அப்படின்னா 2025 இங்க கொண்டாடுவோம் அப்படிங்கிறாரு. ஒருவேளை அருண் அர்ச்சனா விஷ்ணு அண்ட் சௌந்தர்யா கொண்டாடின மாதிரி 2025 இவங்க தனியா கொண்டாடலான்னு பிளான் பண்ணிருப்பாங்களோ? இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அன்சிதாவை அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிருக்க மாட்டாங்களே. ஒரு நாள் முன்னாடி லவ் பண்ண கூடாதாமா? ஐயோ சாரி, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேன். ஆக்சுவலா சௌந்தர்யா ப்ரொபோசலுக்கு ஹெல்ப் பண்ணி இவருக்கும் லைட்டா ப்ரொபோசல்லாம் பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு போல இருக்கு. அதனால இந்த மாதிரியான பிட் எல்லாம் போட்டுட்டு இருக்காரோ என்னவோ தெரியல. ஆனா ஒண்ணு, எப்படி நம்மளுக்கு மட்டும் மாசத்துக்கு ஒரு லவ் வருதுன்னு தெரியல. வீட்டுக்குள்ள வர போறதுக்கு முன்னாடி தான் ஒரு பிரேக்கப். போன மாசம் தர்ஷிகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாரு, கேட்டா லவ் இல்லன்ட்டாரு. இப்போ அன்சிதா. இன்னும் எத்தனை பேர் இந்த சிவருக்கு ஆவாங்க போதோ? நீ நினைக்கிற மாதிரி அந்த டிசீஸ் இல்லடா, இவனுக்கு லவ் டிசீஸ் வந்துருச்சுடா. சரி, பேலன்ஸை கேளுங்க. இப்போ நம்ம விஷால் நான் சொன்னாரு, நீ வெளியே போனதுக்கு அப்புறம் உன் லைஃப்ல ஏதாவது ஒண்ணு அப்படின்னா உனக்காக நான் நிப்பேன். தர்ஷிகா கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நீ எல்லாம் போக மாட்டடி, கண்டிப்பா நிப்படி அப்படின்னு. பட் வெயிட் பண்றேன் அப்படின்லாம் வாய் விட்டதே கிடையாது. உனக்கு நான் க்ளோஸான்னு தெரியாது, ஆனா எனக்கு நீ ரொம்ப க்ளோஸ், என் ஜோனுக்குள்ள தான் நீ இருக்க இப்படின்னு சொல்றதை கேட்டு அக்கா என்ன சொன்னாங்க, ஒருவேளை நான் வீட்டை விட்டு நாளைக்கு வெளியே போனேன் அப்படின்னா எனக்கு 2-3 விஷயம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு யார சொல்றாங்கன்னு தெரியுதா? நான் வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன். அவங்க பேரு AR அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி NAV அப்படின்னு முடியும். கரெக்டா கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த மீசக்காரே பரவாயில்லையா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. அவங்கள்ட்ட போய் இவங்க என்ன கிளியர் பண்ணணும்னா, நேத்து நம்ம அருண் அண்ட் அர்ச்சனா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு சிலதெல்லாம் பார்த்தேன். அதை வச்சு ஒரு சிலதெல்லாம் கேட்கணும்னு தோணுது. உனக்காக எவ்வளவு நின்றுக்க, பட் நீ என்ன எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றக்க அப்படின்னு கேட்கணும். இங்க பாரு அன்சி, இதெல்லாம் வேணாம். எதுக்காக நீ போய் அவன்கிட்ட பேசணும்? தேவையில்லைங்கிறேன். யூ டிசர்வ் a better guy. கண்டிப்பா அது எனக்கு இப்பதான் புரியுது. உடனே ஒர்க் அவுட் ஆயிட்டா. அண்ட் ஒன் மோர் திங் அன்சி, நீ இந்த மாதிரி கேட்கறனால உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம், அதுக்காக கூட நீ கேட்கணும்னு நினைக்கலாம். ஆமா, அவன் என்ன பார்த்ததெல்லாம் எப்படி தெரியுமா, அழுது கெஞ்சி அந்த மாதிரி தான் பார்த்திருக்கான். ஆனா எனக்கு போய் அழாம என்ன எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றக்க, இதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. என் மர மண்டைக்கு இப்பதான் ஏறுது. அது எல்லாத்தையும் உட்காந்து பேசிட்டு பாய் சொல்லிட்டு எனக்கு வரணும். அதாவது அன்சி, இதுக்கப்புறம் நீ பார்க்க போற வாழ்க்கை இருக்குல்ல, அது தலையை தூக்கி மேல பாக்குற மாதிரி இருக்கணும். அதனால பழசெல்லாம் மறந்துரு, தூக்கி போடுங்கிற. பட் திஸ் இஸ் வெரி நியூ. அதை பத்தி மட்டும் யோசி. மனசுல இருக்கிற கோபம் கீவம் எல்லாத்தையும் அவனோட சேர்த்து தூக்கி போட்டுட்டு அப்படின்னு நம்ம ஆள் சொல்ல வர்றது என்னன்னா, எப்படியெல்லாம் சொன்னா அந்த பொண்ணு மேல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தோணுமோ அந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம தர்ஷிகாக்கு பண்ண மாதிரி தான். மேபி வீட்டுக்குள்ள இருக்க லாஸ்ட் பீஸ் இதுதான். நாளைக்கு கன்ஃபார்மா இது போயிடும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இதை வச்சு லைட்டா ஒரு கண்டென்ட் பண்ணிப்போம் அப்படின்னு நினைச்சாரான்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு பிட் எல்லாம் போட்டு விட்டுருக்காரு. அநேகமா ஒரு ஜொல்லுக்கு நம்ம நீச்சல் அடிச்சிருந்தா வெளியே போகணும்னு நினைக்கிறேன். நேத்து தான் அந்த பொண்ணு வந்து வண்டியா வசனம் பேசிச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணாதானே, இந்த மாதிரி நீ பேசினது ஒரு பொண்ணுக்கு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி அந்த பொண்ணுக்கு அப்படிதான் தோணும். இப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறமும் இன்னொரு பொண்ணு மனசுல பட்டாம்பூச்சி பறக்க வச்சுட்டு, நான் அப்படிலாம் பார்க்கவே இல்ல, தர்ஷிகாட்ட கூட நான் ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்த்தேன், உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னா சொல்லவே இல்ல, ஆனா உனக்காக நான் வந்து நிப்பேன் இப்படின்னு ஏகப்பட்ட வசனத்தை பார்த்து பக்குவமா யூஸ் பண்ணி தப்பி தவறி வெளியே லவ் மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. நான் அப்படிலாம் பார்க்கவே இல்லையே, ஒரு ஃப்ரெண்டா தான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னு முடிச்சுக்கிற மாதிரியான வார்த்தைகள் மட்டும் யூஸ் பண்ணி பக்குவமா உன்னை போட்டு அனுப்பிச்சு விட்டாரு. இதை அந்த பொண்ணு எப்படி பார்த்திருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காம யார் ஃபீலிங்ஸ்லயே விளையாடலன்னு சொல்லி ஃபுட்பால், வாலிபால், பேஸ்கெட் பால் எல்லாத்தையும் கலந்து தூக்கி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காரு. யோ, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? விஷால் அந்த மாதிரிலாம் மீன் பண்ணி பேசவே இல்ல, அந்த பொண்ணு அந்த மாதிரி புரிஞ்சுக்கவே இல்ல, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி தான் அடுத்து ஒரு சீன் வந்துச்சு. அதுல நம்ம அன்சிதா அர்ச்சனா வீட்டுக்கார்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் காதுல குசு குசுன்னு. அது என்னவென்றால், இப்ப எத்தனை பேர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். எல்லாம் கை தூக்குமா. பட் உங்களுக்கு கேட்காத மாதிரி தான் எனக்கும் கேட்கல. பட் ஓரளவுக்கு நம்மளோட கணிப்பின் படி இதை தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தோணுது. எனக்கு விஷால பிடிச்சிருக்கு, அவனை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் இப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதை வச்சு இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அர்ச்சனா வீட்டுக்காரர் கொடுத்த ரியாக்ஷன்ஸை வச்சு தான். இந்த காதுல குஸ் குஸ்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இது மட்டும் நடந்துச்சின்னு வச்சுக்க நான் ரொம்ப ஹாப்பி, நீ சொன்னது மட்டும் உண்மையாயிடுச்சுன்னா தீபாவளி பொங்கல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்றனோ அந்த மாதிரி இதை கொண்டாடுவேன். இறைவனால படைக்கப்பட்டு ஒரு அற்புதமான மணமகன் உங்களுக்கு அமைச்சு வச்சிருக்காரு. அவன் தான் என் நண்பன் அசோக். அவனை மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு.
காட்டாதீங்க. சோ உனக்காகவும் அவருக்காகவும் நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் உங்களோட இந்த அற்புதமான வாழ்க்கைக்குள்ள கட்டாயம் நான் இருப்பேன். எது எப்படியோ உன் கண்ணுல எனக்கு தெரியுது காதல் தாண்டவம் எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். பட்டாசும் சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும் இப்படின்னு எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காரு. நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் புரியாது. அதனால இங்கிலீஷ்ல பேசுவோம். சீக்கிரட் வேற சொல்லிட்டேன் அப்படின்னு நினைச்சு நம்மளால இங்கிலீஷ்லயே பேசினாரு போல இருக்கு. மச்சான் யாராவது ஃபெயில்னாலும் இங்கிலீஷ்ல பெரிய புலிடா. ஹே, அது எல்லாரும் அமையாதுடா. பட் இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம ராணோ ஒரு காமெடி பண்ணாரு பாருங்க. யோ இன்னாயா நீ எல்லாத்தையும் போய் ஐ எம் வெரி ஹாப்பி, இது மட்டும் நடந்தா சோ ஹாப்பி அப்படின்னு ஒரே டயலாக் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கலாச்சி விட்டாரு. டேய் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கான் போடா அப்படி நாய தொடுத்துற மாதிரி தொடுத்துறாரு நம்ம அர்ச்சனா விட்டுக்காரு. வருதாமா போச்சுப்பா. ராணோ சிரிச்சினே போயிட்டாரு. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பு வருது, உள்ள அழுவியா இருக்குது. பட் எனக்கு என்ன டவுட்னா இது சீரியஸ் மேட்டர். ஒட்டு மொத்தத்துல சேச்சி யூ டிசர்வ் a good life, pure love. உனக்கு நான் இருக்கேன், நீ கவலையப்படாத, உனக்காக நான் நிப்பேன், நாங்க நிப்போம் அப்படின்னு இவரோட காதலியும் சேர்த்துக்கிட்டு இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்றாரு. ஃபைனலி நான் உங்களை என்னோட ப்ரோன்னு நினைச்சதுனால தான் இதை சொன்னேன் அப்படின்னு நம்ம சேச்சியும் நானும் உங்களை சேச்சின்னு இங்க இருந்து கூப்பிடுறேன் அப்படின்னு நம்ம அர்ச்சனா வீட்டுக்காரரும் மாறி மாறி அண்ணன் தங்கச்சி பாசத்தை பொழிஞ்சிக்கிட்டாங்க. அண்ணன் மாதிரி சொல்றேன், நல்லபடியா வச்சுப்பா. ஓகே சொல்லுமா. தங்கச்சி சிரிச்சிருச்சு. அது சரி, சேச்சிக்கு விஷால் மேல தான் லவ் அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறீங்களா? அதான் நம்ம கேமராமேன் தெளிவா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ விஷாலோட மூஞ்ச காமிக்காம அவர் பாத்ரூம்குள்ளேயே இருந்தாலும் தொங்கிட்டு இருக்க அவரோட மைக்க காமிச்சாங்களே. இதுக்கு மேல என்னங்க ஆதாரம் வேணும்? பட் அங்க நிக்கிறாங்கப்பா நம்ம எடிட்டர்ஸ் அண்ட் கேமராமேன்ஸ். நான் என் கடமை தான் செஞ்சேன் மச்சான். அது சரி, தர்ஷிகா இருந்த வரைக்கும் நம்ம அன்சிதாவுக்கு சி நான் அப்படிலாம் பார்க்கவே இல்லை அவரை அப்படின்னு பயங்கரமா கதறி கதறி அழுத மாதிரி ஒரு ஞாபகம். இப்ப பொசுக்குன்னு ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னா இதை எப்படி பாக்குறதுன்னு தான் தெரியல. ஆனா எவன் சொன்னதுன்னு தெரியல காதலுக்கு கண் இல்லன்னு. ஆனா நான் சொல்றேன் 200% கண்ணி இருக்கு. அதனாலதான் தர்ஷிகா வெளியே போனதுக்கு அப்புறம் காதல் அப்படின்ற கண்ணால பார்த்து அப்பாடா வெளியே போயிட்டாடா, இதுக்கப்புறம் நம்ம ரூட் கிளியர் அப்படின்னு சேச்சி தன்னோட ரூட்டை கிளியர் பண்ணிக்கிறாங்க போல இருக்கு. ஆக்சுவலி அவளுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ சொல்லுங்க காதலுக்கு கண் இருக்கா இல்லையா? பட் இங்க யார் மேல பரிதாபப்படுறது? தர்ஷிகா மேலையா அன்சிதா மேலையா? ஆனா ஒண்ணு, இப்ப விஷால் தன்னோட மைக்க வெளியே மாட்டி விட்டு பாத்ரூம் குள்ள என்ன யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு சொல்லுங்க. ஒரே கல்ல ரெண்டு மாங்க. இதுக்கப்புறம் வர சம்பவங்கள்லாம் ரொம்ப சிம்பிள் தான். பிகாஸ் நம்ம கண்டஸ்டன்ஸோட வீட்ல இருந்து வந்திருக்காங்க எல்லாரும். அதை வச்சு நம்ம சேதனை என்ன சம்பவம் பண்ண முடியும்? அதிகபட்சம் எப்படி போச்சு என்ன ஆச்சு அப்படின்னு தான் கேட்க முடியும். அதை தான் கேட்டார். உங்க ஃபேமிலில இருந்து வந்துட்டு போனது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொன்னாங்க. அதுல முக்கியமானது என்ன அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தீபக் அண்ணனை பார்த்து சேதனை என்ன சொன்னாரு? உங்க பையனை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க, பெரிய மனுஷன் மாதிரி பேசினான் அப்படின்லாம் சொன்னதுக்கு இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே என்னோட மனைவி சிவரஞ்சனிக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர கரகோஷம் வெளியில இருந்து என் பொண்டாட்டிக்கு இவ்வளவு ஃபேன்ஸா அப்படின்னு தீபக்கே ஷாக் ஆயிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்தபடியாக மஞ்சரி என்ன சொன்னாங்க? அந்த டெவில் டாஸ்க்ல என்ன பார்த்து பயந்துட்டியாப்பா அப்படின்னு என் பையனை பார்த்து கேட்டேன் சார். ஆனா என் பையன் பயப்படலன்ட்டான் சார். ஏன்னு கேட்டா ஏன்னா நீ என் அம்மா அப்படின்னு சொன்ன உடனே இது போதும் தோணுச்சு சார் எனக்கு அப்படின்னு ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான்ப்பா என் வயிறே குளிர்ந்திருக்கு, என் மகன் மாறல. அதுக்கப்புறம் நம்ம சேதனை ஒரு ஸ்டோரி சொல்லி அம்மானா சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா அப்படின்ற பாட்டை பாடாத குறையா அம்மா அப்படின்றது முகத்தின் அழகு இல்ல அகத்தின் அழகு என்பதை ரொம்ப அழகாக சொன்னார். ஜெஃப்ரி என்ன சொன்னாரு? சார் நான் வீட்டுக்குள்ள வர போறதுக்கு முன்னாடி எங்க அம்மா என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க தெரியுமா? அது போய் ஊருக்காக சிரிச்சது. ஆனா உள்ள வந்து நான் பேசுறப்போ ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க, அதுதான் உண்மை. ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு சார் எனக்கு. உனக்கு மட்டும் இல்ல ஜெஃப்ரி, இந்த வீட்டுக்குள்ள எத்தனையோ பேர் வந்தாலும் உங்க அம்மா பேசின பேச்சு என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சுதுப்பா அப்படின்னு ஜெஃப்ரியோட அம்மாவை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருந்தாரு நம்ம சேதனை. நீங்க ரொம்ப புகழ்றீங்க பாரியா, புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? அப்புறம் நம்ம ஜாக்கு சிவப்பு கலரில் புடவை கட்டியிருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு வெக்கப்பட்டாங்க. காரணம் என்னவென்றால் இவங்களை பார்க்க வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டு வந்தாரு ஜாக்கோட பாய் ஃப்ரெண்ட். அவங்கள மைண்ட்ல வச்சுதான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சுத்தி இருக்கிற பீஸுங்க போட்டு கொடுத்துருச்சிங்க. சோ ஒரே வெக்கம் நம்ம ஜாக்குக்கு. எனக்கு வெக்கமா இருக்கு. ஆடா என்னதுப்பா? அடுத்து நம்ம அர்ச்சனா வீட்டுக்காரரை பார்த்து நீங்க அழகா பேசுறீங்க அருண், இந்த அழகா பேசுற அருண் ஒரு சில வார்த்தைகள் தப்பா பேசுறப்போ வேற மாதிரி தெரியறது எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு சில கருத்துக்கள் சொன்னேன். சோ டீஸ் பண்ற மாதிரி பேசுற அருண் வேண்டாம், இப்படி பேசுற அருண் தான் வேணும்னு சொல்லி நம்ம அர்ச்சனா வீட்டுக்காரர் வார்த்தையாலேயே அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தார். இதோட கருத்து என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அடுத்து இந்த முத்து ஏஞ்ச உடனே பயங்கரமான கைத்தட்டல் நான் ஸ்டாப்பா. சார் இந்த கைத்தட்டல் எல்லாத்தையும் என்னோட அம்மாக்கும் அப்பாக்கும் கொடுக்க விரும்புறேன் சார் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, இது உனக்கு தான் கொடுத்தோம், நீயே வச்சுக்க அப்படின்ட்டாரு. சார் 18 வயசுக்கு அப்புறம் எங்க அப்பா தனியா நான் தனியா எங்க அம்மா தனியா குடும்பத்தை காப்பாத்தணும்ன்றதுக்காக ஓடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என் குடும்பத்துல இருந்து இன்னைக்கு தான் என்ன பாக்குறாங்க. அதுலயும் எங்க அம்மா என் மடியில படுத்துக்கிறியாப்பா அப்படின்னு கேக்குறப்பெல்லாம் ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி நம்மள நெகிழ்ச்சியில் பொங்க வைத்தார் முத்துக்குமரன். நம்மளே பொங்குறப்போ சேதனனுக்கு பொங்காமலா இருக்கும், அவருக்கும் சேர்த்துதான் பொங்கலோ பொங்கல்.
ரொம்ப பொங்க வச்சிட்டீங்க போல இருக்கு. கடைசியாக நம்ம சௌந்தர்யா எப்பவுமே அவங்க ஏஞ்ச உடனே பயங்கரமான கரகோஷம் வரும்ல வெளியில இருந்து, அது இந்த டைம் வரல. என்ன சார் என் ஃபேன்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிட்டாங்களா, எப்பவும் பயங்கரமா கை தட்டுவாங்களே அப்படின்னு கேட்க, தெரியலையம்மா இரு கேட்டு சொல்றேன், ஏன்பா கை தட்டல அப்படின்னு கேட்டதுக்கு கோரஸா என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க தான் ஹார்ட்டை வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்களே அப்புறம் எப்படி கை தட்டுறது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைச்சா சார் அப்படின்னு ஒரு சில பிட்டெல்லாம் போட்டு எப்பவும் போல எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் லைட்டா கை தட்டல் வந்துச்சு. கை தட்டணும்னா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. சோ ஃபைனல் டச்சா நம்ம சேதன் என்ன சொன்னாரு, அதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுமா, எல்லாரையும் பாராட்டிட்டு உன்னை மட்டும் பாராட்டலனா எப்படி அப்படின்னு மைண்ட்ல வச்சுட்டு, இந்த காதல் அப்படின்றது மட்டும் எத்தனை காலம் ஆனாலும் அழியாத ஒரு கூத்து, பட் ரொம்ப அழகா இருந்துச்சுமா அப்படின்னு பாராட்டி சீராட்டி உட்கார வச்சாரு எல்லாரையும். எனக்கு தெரிஞ்ச எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு போனாங்க இல்லையா, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் காமிக்கணும்ன்றதுக்காக நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த ஏவியை போட்டு காமிச்சாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஒரே குஷி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக நம்ம சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்டோர் ரூமுக்கு அனுப்பி அங்க இருக்க ஒரு ஐட்டத்தை பார்க்காம எடுத்துட்டு வர சொன்னாங்க. சோ அதை எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு புத்தகம், என்னது இது அப்படின்னு பார்த்தா சௌந்தர்யாவின் சம்பவ சமையல் குறிப்புகள் அப்படின்னு இருக்கு. உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. என்ன சார் இது, பேப்பர் வெள்ளையா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, அது உங்களுக்கு தாமா, நீங்க தான் இதை ஃபில் பண்ணணும். இந்த புக்கை அப்படியே பப்ளிஷ் பண்ணி வெளியே ரிலீஸ் பண்ணீங்கன்னா எவனுக்குலாம் சொந்தக்காரன் வீட்டு பக்கம் வரக்கூடாதோ இந்த புக்கை ஒரே ஒரு படிச்சா போதும், அந்த சமையலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தலை வச்சு கூட படுக்க மாட்டானுங்க, அதனால உன் கையால இந்த புக்கை எழுதி பெருசா பப்ளிஷ் பண்ணுமா அப்படின்னு நக்கல் அடிச்சிட்டு இருந்தாரு. எப்ப பார்த்தாலும் விளையாடுறோம். ஐயோ நம்ம இந்த மாதிரி நக்கல் அடிச்சிட்டோமே, அப்போ ஒரு பெண் சமையல்ல தான் இருக்கணுமா, சமையக்கட்டுல இருந்து வெளியே வரக்கூடாதா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டக்கூடாது என்பதற்காக ஒரு மெசேஜையும் போட்டார். இதுக்காக பெண் சமையக்கட்டுல தான் இருக்கணும், சமைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னா கிடையாது. இதுவே முத்துவா இருந்தாலும் சொல்லியிருப்பேன், இல்ல வேற எந்த ஆணா இருந்தாலும் சொல்லியிருப்பேன். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. பட் இது சௌந்தர்யா பண்ணதுனால அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன், சமையல் அப்படின்றது ஒரு ஸ்கில் தானமா, அதை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு தப்பும் இல்லையம்மா. சார் இவங்க பண்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் அந்த புளிக்குழம்பே வச்சேன் அப்படின்றாங்க. நம்ம சேதனனுக்கு இது கேட்ட உடனே காண்டாயிடுச்சு. பக்கத்துல ஒருத்தர் 99% கொடுத்தாரு தெரியுமா, அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சொல்றதுனால வர்ற திமிர் இது அப்படின்ட்டாரு. ஆக்சுவலா அவர் சீரியஸா கலாச்சிட்டு இருக்காரு, ஆனா இந்த பொண்ணு நம்ம சமையல வச்சு நல்லா ஃபன்னா பேசுறாரு இவரே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது ஒரு அறிவு வேண்டாம். ஒரு பாயிண்ட்ல காண்டாயி நம்ம சேதன ஒரு வார்த்தையை விட்டாரு, உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்கல்லமா, அந்த ஃபேமிலியை உன்னோட கம்பேர் பண்றப்போ உன்னை தவிர எல்லாரையும் புடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டாரு. அப்பவும் சீரியஸா எடுத்துக்கலையே நம்ம சௌந்தர்யா, இப்ப அடிக்கிறேன் பாரு அடி அப்படின்னு ஃபைனல் டச்சா நம்ம சேதன என்ன சொன்னாரு, சோ இந்த புக்கை எழுதுங்கம்மா நிறைய பேருக்கு பயன்படும் அப்படின்னு சொல்ல, உங்களோட பிளஸிங்ஸ்னால நிறைய எழுதுற சார் அப்படின்னு கலாய்ச்சி விட்டுருச்சு இந்த பீஸ். அதுக்கப்புறம் நம்ம சேதன வாய திறந்தே சொல்லிட்டாரு, என்ன கலாய்க்காதீங்க சௌந்தர்யா, கொஞ்சம் பேச்சு கொடுத்தா அப்படியே இங்க வந்துட்டியா, சாரி சார் அப்படின்னு முச்சு விட்டாங்க. இதெல்லாம் ஏன் கிட்ட பண்ணக்கூடாது, வேற யார்கிட்டயாவது. ஆக மொத்தத்துல நம்ம சேதனை எவ்வளவு சீரியஸா பேசினாலும் வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த பீஸா இருந்தாலும் சீரியஸா எடுத்துக்குது. ஆனா இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும் குழந்தைங்க பொம்மையை பார்த்து சிரிக்கிற மாதிரி சேதனை வச்சு விளையாடிட்டு இருக்குது பயப்புள்ள. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற. ஃபைனலி எவிக்ஷன் டைம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம அன்சிதாவை தான் எதிர்பார்த்தோம், ஏன்னா அவங்களுக்கு தான் இருக்கல லீஸ்ட் ஓட்டு. ஆனா எப்படியும் டபுள் எவிக்ஷன் ஆகி போச்சு. ஆரம்பத்திலே இந்த பொண்ணு வேற லவ் கண்டென்ட் கொடுத்துருச்சு, அண்ட் நமக்கோ கண்டென்ட் இல்ல. இப்ப சும்மா தானே இருக்கிறான் இந்த பையன், இவனை ஃபர்ஸ்ட் அமுச்சு விட்டு ஒரு நாள் கழிச்சு அதை அமுச்சு விடுவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஜெஃப்ரி அமுச்சு விட்டாங்க போல இருக்கு. என்ன நீயும் கூடவே வர்ற? சோ அவங்க போறத பார்த்துட்டு சௌந்தர்யா அன்சிதாலாம் பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சௌந்தர்யா என்ன சொன்னாங்க, டே ஜெஃப் விஷால் தான் போவான்னு நினைச்சேன்டா, ஆனா நீ போயிட்டியாடா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா சொல்லிட்டாங்க. சாரி ரகுவரன். பட் என்னதான் சுத்தி எல்லாரும் அழுதாலும் நம்ம ஜெஃப்ரி சிரிச்ச மேனிக்கு தான் இருந்தாரு. ஆனா ஜாக் கிட்ட ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி பொசுக்குன்னு குபு குபுன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி என்ன கிளாரிபிகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாக் நீங்க சொன்ன மாதிரி கிடையாது ஜாக், நானு வாரம் வாரம் எனக்கு தேவை அப்படின்னா அவங்களோட போய் உட்காந்துப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் உண்மையே கிடையாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரியாது. பார்த்திபன் அப்படிப்பட்ட ஒரு ஆளே இல்ல. ஒருவேளை நீங்க 10வது வாரத்துல சொன்னீங்க தெரியுமா, அதை 4th வீக்கே சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சிருப்பேன். அது இப்ப எனக்கு உறுத்துது ஜாக் அப்படின்னு பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு எல்லாரும் ஆறுதல் சொல்லி தட்டி கொடுத்து கண்ணை தொடச்சு விட்டு சிரிக்க வச்சு அமுச்சு விட்டாங்க. என்ன நான் இருக்கேன்டா வளர்ந்து எழுதிட்டு. ஆனா இவ்வளவு அழுவுற சௌந்தர்யா தான் நம்ம ஜெஃப்ரியே நாமினேட் பண்ணாங்க. ஆனா இப்ப எதுக்கு இப்படி அழுவுறாங்கன்றது தெரியல. அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரையும் கட்டி பிடிச்சி சிரிச்ச முகத்தோட அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்து சேதனனை பார்த்து காலில் ஊந்தாரா. அதுக்கு நம்ம சேதனனும் எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு கட்டி பிடிச்சி உம்மா கொடுத்தாரு. எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களை எத்தனை பேருக்கு ஜெஃப்ரியை பிடிக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் கேட்க, எங்களுக்கு பிடிக்கும்னு ஒரு சிலர்லாம் கை தூக்குனாங்களா. அப்புறம் எதுக்கு அமிச்சிங்களா.
அப்படின்ட்டாரு. சோ ஒரே ஃபன் மோடு தான் நம்ம ஆளு. வெளிய போறப்ப பாசிட்டிவ் வைபோட போணும் அப்படின்னு. ராம்கி படத்துல வர காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரே கலாட்டா தான். ஃபைனலி நம்ம சேதன ஒரு சில அட்வைஸ், மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாத்தையும் ஜெஃப்ரிக்காக கொடுத்து ஜெஃப்ரியை பேக் டு பேக் பாராட்டிக்கிட்டே இருந்தாரு. அதுல இருந்து என்ன தெரிஞ்சு அப்படின்னா, ஜெஃப்ரி உங்களுக்கு இவ்வளவு பிடிக்குமா சார் அப்படின்னு நம்மளே வாயை திறந்து கேட்டுடலாமோன்ற அளவுக்கு தோணுச்சு. என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப. பட் நம்ம சேதனே மீண்டும் மீண்டும் ஜெஃப்ரி கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா, உங்க அம்மா பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவங்களோட அட்வைஸை கேளு, நீ பெரிய லெவலுக்கு போவ அப்படின்னு சொல்லி பாராட்டி சீராட்டி, நீ ரொம்ப அழகா இருக்கடா அப்படின்னு சொல்லி பாராட்டி சீராட்டி அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம அண்ணனும் வீட்டுக்கு போயிட்டாரு. டேய் ஒண்ணு கிடைக்க போறேன்டா. பட் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அஞ்சிதா பயங்கரமா எழுதிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த இருட்டு கடை திருட்டு பிரியாணி அப்போ என்ன அம்மா மாதிரின்னு சொன்னான், அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு இவரும். இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி போனது எனக்கு மனசே கேட்கல அப்படின்னு சௌந்தர்யாவும் பயங்கரமா எழுதிட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாத. அதுலயும் சௌந்தர்யா கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு எழுதிட்டு இருந்தாங்க. மூஞ்சு ஃபுல்லா கண்ணீர். ஜெஃப்ரி நீ இதை பாப்பியான்னு தெரியல, நீ இல்லாத இந்த வீடு ஒரு மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கு, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா உன்னை நாமினேட் பண்ணது நான் தான், அது என்னோட கேம். சோ அதுல நான் பண்ணது தப்புன்னு சொல்லவே மாட்டேன். இருந்தாலும் ஐ மிஸ் யூடா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு பேர் தான் புள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறது. சரி, ஃபைனலி டபுள் எவிக்ஷன்ல ரெண்டாவதாக அஞ்சிதா இன்னைக்கு ஓகையா. அடுத்தபடியா வீட்டுக்குள்ள இருக்கிறது கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஜாக், அவங்களுக்கு ஆள் இருக்கு. மஞ்சரி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்கு. சௌந்தர்யாவும் புக்டு. சோ பேலன்ஸ் இருக்கிறது நம்ம பவித்ரா மட்டும்தான். சோ இனி வரும் வாரங்களில் கண்டிப்பா அடுத்த பிராக்கெட் பவித்ராக்கு தான் போடுவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த நபரின் பெயர் என்ன என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.